தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/1/2026 வியாழக்கிழமை, சதயம் நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமிகு பெருமானை நாம் வழிபட வேண்டும். வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று ஒரு பாடல் உண்டு. இந்த விநாயக பெருமானை நாம் வணங்கினால் துள்ளி ஓடுமாம் துயரங்கள் எல்லாம். அவரை இன்று அதிகாலையில் வணங்கி நீங்கள் காரியத்தை தொடங்கலாம் என்று சொல்லி, கேது திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஆனைமிகு பெருமானை வணங்க வேண்டும். கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்குவது விநாயக பெருமான். சரி, கேதுவுக்குரிய எண் என்று எடுத்துக்கொண்டால் 7, 16, 25ங்கிற எண் நியூமராலஜியில் எண் கணிதத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தாலும், கேது திசை இருந்துச்சுனாலும், கேதுவுக்குரிய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேதுவின் ஆதிக்க எண்ணில் வாய்த்தோர் கேட்காமல் உதவி செய்யும் புண்ணிய சீலர். கேட்காமலேயே உதவி செய்வாங்களாம். அந்த வறுமை அறிஞ்சு அவர் உதவி எதிர்பார்த்திருக்காரு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்களாம். சில பேர் பாருங்க, போன் எடுத்த உடனே என்ன தகவல்பாங்க. சில பேர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு முதல் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய ஆற்றல் கேது ஆதிக்கம் இருக்கவங்களுக்கு இருக்குமா. மேதினியில் ஆன்மீக நாட்டம் மிக்கார். எப்பவுமே கோயிலை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியுமே பேசிக்கொண்டிருப்பார்கள். மிகச்சிறந்த புகழுடையார். நமது வாழ்வில் சோதனையை சாதனையாய் மாற்றி காட்டும் துணிவு மிக்கார், பணிவு மிக்கார். சோதனை என்ன வந்தாலும் சரி, கேது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதை துணிவோடு அதை எதிர்த்து கொண்டு வெற்றி காண்பார்களாம். தொல்லுலகில் உதவும் தன்மை கனிவோடு பெற்றவர்கள். உதவுகின்ற குணத்தில் அதிகமாக பதவிக்கு ஆசைப்படாமல் உதவிக்கு ஆசைப்படுகிற நல்ல உள்ளம் யாருக்கு இருக்கும்? கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கேதுவினுடைய ஆதிக்க எண் 7, 16, 25 பிறந்தாலும் உங்களுக்கு இருக்கும். புனிதமிகு 7 நிலை பிறந்தோர் எல்லாம் பூ கொண்டும் பாக்கொண்டும் வழிபாடு ஏற்பார். அதுக்குன்னு ஒரு தெய்வத்தை போய் கும்பிடுற போது இனி ஒருவர் இவர் போல இல்லை என்று எல்லோரும் பாராட்டும்படியாய் வாழ்வாராம். அவங்களுக்குள்ள தெய்வம் எது அப்படின்னா இந்த விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்கு எல்லா ஊர்லேயும் விநாயகருடைய உருவங்கள் இருக்கு, வழிபாடெல்லாம் இருக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விநாயகராக, வலம்புரி விநாயகராக காட்சியளிக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பு ஆலயங்களுக்கெல்லாம் சதுர்த்தி அன்று வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாகும், வசதிகள் பெருகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் ஸ்ரீ போடுகின்ற நாள் இந்த நாள். நம்பிக்கை அனைத்தும் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. மனதிலே உற்சாகம் குடிகொள்ளும், மதிப்பு மரியாதையும் உயரும். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். 3லே குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையவும் வழி பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வருகின்ற நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகின்றது. புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு 4லே கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். உணவிலே கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்தினால் உடல் ஆரோக்கியம் சீராகும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வாகனஸ்தானம். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு இருக்க கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். எனவே எதிலும் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை நீங்கள் வணங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சந்தித்த நண்பர்களாலும் சங்கடங்கள் வரலாம். அதே நேரத்தில் யாருக்கேனும் நன்மை செய்ய போயது தீமையாகவே தெரியும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டலாம். என்ன இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கூடும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். திடீர் விரயங்கள் உங்களுக்கு வரலாம். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்லாதீர்கள். அதே நேரத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் உங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். விசுரூபம் எடுத்து அது பெரிதாக வந்து விடலாம். எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலமே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
சிம்மராசினர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். புத சுக்கிர யோகம் என்பது எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு வர வேண்டியது. பாக்கியிலும் வசூலாகி பரவசப்படுத்தலாம். தொழிலும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர்ந்து அதன் மூலமும் வருமானம் வரலாம். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளிலே தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறலாம். உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும். இந்த நாளில் நீங்கள் வியாழக்கிழமை என்பதனாலே குரு வணக்கத்தை மேற்கொள்வது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தென்முக கடவுளை வழிபடுங்கள். நன்மை நடக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்தில் கேது. ஊர் நலத்து, அதாவது மீண்டும் சொல்கின்றேன், கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்திலே கேது. பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கலாம். 5ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகின்றது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதனுடைய கல்விக்காகவோ அல்லது அவர்கள் கடந்தாண்டி சென்று படிக்க வேண்டும் என்பதற்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் மாறும். நினைத்தது நேரத்தில் நிறைவேறும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம் மாலை நேரத்தில் நடைபெறப் போகிறது. நம்பிக்கை அனைத்தும் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொலைந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசியை கேது பார்ப்பதனாலே திடீரென உடல்நிலையில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை 2லும் 12லும் பதிகிறது. 2 தனஸ்தானம், 12 விரயஸ்தானம். தன வரவு வந்து விரயமாகும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தொழிலே கொஞ்சம் உயரும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரும். இந்த நாளில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அதில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். போன் மூலமும் நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கின்ற நாள். பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். வாங்கல் கொடுக்கர்கள் திருப்தியாக இருக்கும். இந்த நாளில் கேதுவின் பலத்தால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பாகப்பிரிவினைகள் இதுவரை வந்து இழுபறி நிலையில் இருந்தது. இன்று முடிவடைவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே அஷ்டமாதிபதி சூரியன். ஒரு சில விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் வழிகளுக்கு ஆளாக நேரிடும். எதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அம்பு வழக்குகள் வாயில் தேடி வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். எதையும் எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதே, வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறதே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இடையில் உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார். புதன் 6க்கு அதிபதி ராசியில் இருப்பதனாலே, மறைந்த 6க்கு அதிபதியாக இருந்து ராசியில் இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வந்து சேரும். மாலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கேட்டது கிடைக்கும். காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பு குறையலாம். இருந்தாலும் இன்று கிழமை வியாழன் என்பதனாலே இந்த குரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. போராடும் குணத்தை விட்டு புதுமை படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்விலே புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அந்த தேர்ந்தெடுத்த களம் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும். உதிரி வருமானங்களும் பெருகும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். சனி நன்மை செய்யக்கூடிய விதத்தில் சந்திரனோடு கூடியிருப்பதனாலே இதுவரை இருந்த மனக்கலக்கங்கள் அகலும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தாமதம் ஏற்பட்டதோ அவை துரிதமாக நடைபெறப் போகின்றது. ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே நன்மைகள் அதிகம் கிடைக்க வேண்டும். கும்பராக குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். ஆனால் எதிர்ப்புகள், உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் உண்டு. 6ல் கேது இருப்பதனாலே சில எதிர்ப்புகள் உங்களுக்கு மறைமுகமாகவே இருக்கலாம். இருந்தாலும் அவற்றால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. நீங்கள் ஒரு சில காரியங்களை விரைவில் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இன்றைக்கு நிறைவேறப் போகின்றது. பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, எப்பொழுதுதான் புதிய வாகனம் வாங்குவோம் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் இன்று மாற்றப்படலாம். உங்களுடைய உத்தியோக முயற்சி இன்றைக்கு வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். இன்றைக்கு சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமானை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.